மனைவி விட்டு திருவிழாவில் காணாமல் போன ஒரு கணவன் மீண்டும் மனைவியோட சேர்ந்த மாதிரி மாதம்பட்டி ரங்கராஜ். அவருக்கு தொழில் வந்து கோடிக்கணக்கான பிஸ்னஸ் நடந்துகிட்டு இருக்கு. வெளிநாட்டுக்கு போயிட்டு அவருடைய பணிகள் சம்பந்தமாக அவர் வெளிநாட்டுக்கு போயிருந்தாரு கூட தகவல்லாம் இருக்கு. இருக்கும்போது நீங்களா ஒரு கற்பனையாக வந்து அவர் ஓடி போயிட்டாரு, ஒளிஞ்சிக்கிட்டாரு, டிஎன்ஏ டெஸ்ட் கூப்பிட்டாரு, ஏதோ டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு ஏதோ ஷாப்பிங் போகிற மாதிரி கூப்பிடுறீங்க. முதல் காதலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மறக்க முடியாது. அதே மாதிரி முதல் மனைவி விட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விலகி போக முடியாது. சில பேர் விலகணும் எல்லாருமே ஒரு கட்டத்தில் ஃபீல் பண்ணுவான். நான் சொல்கிறேன், ஏதோ நான் தத்துவம் பேசணும்னு நினைக்காதீங்க. ஜாய் கிருஷ்ணாவுக்கும் மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் பிறந்ததாக சொல்லக்கூடிய அந்த குழந்தைய கேட்கல. ஜாய் கிருஷ்ணோட முதல் கணவருக்கும் ஜாய் கிருஷ்ணாவுக்கும் பிறந்த குழந்தைய அவர் கேட்குறாரு. என்னுடைய 2 பிள்ளைங்க எனக்கு, இப்போ வந்து மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் எனக்கும் பிறந்த பிள்ளைய வந்து அவர் கேட்குறாருன்னு சொன்னாலும் கூட நீங்கள் சொல்லலாம். வந்து வீடு தானே கேட்குறாங்க, அதுதானே கேட்டுட்டு இருக்காங்க, தங்கறதுக்கு வீடு இல்லை அப்படின்னு சொல்லி அந்த காம்பன்சேஷன் சொல்லாதீங்க. அதெல்லாம் கிடையாது. மாதம்பட்டி ரங்கராஜ் அவருடைய மனைவியும் வந்து அவங்க மூலமா தூண்டி தான் வந்து பண்றாங்கன்னா சொல்ல முடியாது. தூண்டுதல் இல்லாம கூட அவர் கேட்கலாம். அது இனிமே தான் தெரிய வரும். அதுக்கு ஒரு புகார், இதுக்கு ஒரு புகார். நான் வாழ்க்கை ஃபுல்லா புகார் கொடுத்தே வாழ முடியாதுல்ல சார். ஆடுகளம் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்கால் பேசுவதற்காக சினிமா விமர்சகர் திருமிகு சேகோர ஜெயசங்கர் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். வாருங்களோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் சித்தார்த். வணக்கம். வர சொல்லுங்க, ரங்கராஜ் எங்க இருக்கிறாரு, கையோட கூட்டி வாருங்க அப்படின்னு பேசி யாரு நம்ம போய் கூப்பிட்டு வரணுமா? ஜாய் கிருஷ்ணா கூப்பிடுறாங்க, அவங்க கூப்பிடுறாங்க. சரி, ஓகே. இன்ன வரைக்கும் 1 மாசமா தலைமறைவா இருக்காரு. இப்போ அவருக்கு வெளியே வர முடியாத அளவு அவர் தொழிலில் இருக்கிறாரு. நான் அவருக்கு சப்போர்ட்டாக பேசணும்னு நினைக்கிறீங்க, அது தப்பு. அந்த மாதிரி நினைக்க யாருமே அப்படி நினைக்காதீங்க. நானும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொம்பளை பிள்ளையை பெற்றவன். நான் அந்த மாதிரி பார்வையில் நான் வந்து சொல்லலை. பொதுவாக ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. அவர் தலைமுறை வராருன்றது நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? தலைமுறைவாக நீங்கள் காண பாருங்கள். நீங்கள் ஒரு வந்து உமன் கமிஷனில் ஒரு புகார் கொடுத்தீங்க. நீங்கன்னா நீங்கள் இல்லை, சரிங்களா? அவங்க ஜாய்கிருஷ்ணா கொடுத்தாங்க, அங்கே அப்பியர் ஆனார்ல. அதே நீதிமன்றத்தில் வந்து அப்பியர் ஆகணும்னு சொன்னால் அப்பியர் ஆக போகிறாரு. அவர் வந்து நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா வந்து அவர் வீட்டுக்கு வர்ற நிலைமையில் இருக்காது. இப்போது ஏற்கனவே கெட்டு மனுஷன் வந்து நூலாகி வந்து ஒரு வழியாகி இப்போ தான் வந்து மனைவியோட செட்டிலாக இருக்கிறார். அது பெரிய விஷயம். வந்து பெரிய என்ன சொல்கிறது, இது போன்ற மாற்றங்கள் வந்து சினிமா துறையிலேயே வரணும். மனைவி விட்டு திருவிழாவில் காணாமல் போன ஒரு கணவன் மீண்டும் மனைவியோட சேர்ந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட வந்து அவர் மாதம்பட்டி ரங்கராஜ். அவருக்கு தொழில் வந்து கோடிக்கணக்கான பிஸ்னஸ் நடந்துகிட்டு இருக்கு, சரிங்களா? இப்போ சமீபத்தில் கூட வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், கொஞ்ச நாள் முன்னாடி கூட அவர் வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு அவருடைய பணிகள் சம்மந்தமாக அவர் வெளிநாட்டுக்கு போயிருந்தார் கூட தகவல்லாம் இருக்குது. சரி, வரக்கூடிய தகவல் தான் நம்ம சொல்கிறோம், சரிங்களா? வரக்கூடிய நான் வந்து ஊடகத்தில் வரக்கூடிய தகவல் சொல்கிறேன். இது இருக்கும்போது நீங்களா ஒரு கற்பனையாக வந்து அவர் ஓடி போயிட்டாரு, ஒளிஞ்சிக்கிட்டாரு, டிஎன்ஏ டெஸ்ட் கூப்பிட்டாரு, ஏதோ டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு ஏதோ ஷாப்பிங் போகிற மாதிரி கூப்பிட்றீங்க. நீதிமன்றம் நல்லா புரிஞ்சுங்க. சட்டமும் நீதியும் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. நீங்கள் புகார் கொடுத்தீங்க, உங்களுக்கு வந்து ப்ரியாரிட்டி கொடுத்து நீங்கள் வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து பெரிய கல்ட்டு, அவருக்கு வந்து அவங்களுக்கு வந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க மேலே புகார் கொடுத்துருக்குறாங்க, அதனால் இவங்களுக்கு ஸ்பெஷல் கேஸாக எடுத்துலாம் பண்ண மாட்டாங்க சார். சட்டமும் நீதியும் அது அந்த மாதிரி ப்ரியாரிட்டி கொடுக்கறது கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் ப்ராக்டிக்கலுக்கு வாங்க. நடைமுறையில் எவ்வளோ வழக்குகள் பெண்டிங் இருக்குது, அந்த வழக்குகள் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா அது நம்ம கேஸை நம்பர் பண்ணுறதா இருந்தாலும் வாய்தா கொடுக்குறதா இருந்தாலும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கேஸெல்லாம் எடுத்து பண்ண முடியாது. சாப்பாட்டில் தான் ஸ்பெஷல், கல்யாண சாப்பாட்டில் ஸ்பெஷல் இருக்குது, நார்மல் இருக்குது, மிடில் இருக்குது, இது இருக்குது. புரியுதா சொல்கிறது? அதனால் வந்து இதெல்லாம் வந்து நீதிமன்றத்தில் முறையாக நடக்கக்கூடிய விஷயந்தான். இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய அவசர தேவைக்கெல்லாம் வந்து பண்ண முடியாது. ஐயோ வந்து வீடு வந்து பார்த்தீங்கன்னா லீஸு முடிஞ்சிடுது, அது முடிஞ்சிடுது, அதுக்கெல்லாம் பண்ண முடியுமா சார்? இப்போ இருக்கிற 2 குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்கு காம்பன்சேஷன் வேணும்னு கேட்குறாங்க சார். இன்ன வரைக்கும் ஒரு முன்னாடி ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு திருமணம், அந்த திருமணம் வந்து நல்லா புரிஞ்சுங்க. இது வந்து சும்மா ஜாலியாக பேசிட்டு போகிற விஷயம் கிடையாது. ரொம்ப சீரியஸான விஷயம். இது வந்து ஒருத்தருடைய வாழ்க்கையை வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். கவனமாக பேசணும். நம்ம நீதிமன்றத்தில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லி நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்து ஓடிட்டுருக்கு. நீதிமன்றம் அதுக்கான வந்து வேலையை செய்ய போகுது, சரிங்களா? அது ஒரு நாளில் முடியுதோ, 1 மாதம் முடியுதோ, 1 வருஷத்தில் முடியுதோ, 5 வருஷத்தில் முடியுதோ, அது தெரியாது. நீதிமன்றம் அந்த வேலை செய்யுது. இதுக்கிடையில் உங்களுக்கு வந்து ரெமிடி வேணும்னா கூட, இடைக்காலமாக வந்து ஒரு நிவாரணம் வேணும்னா கூட நீதிமன்றத்தை அப்ரோச் பண்ணி இப்போ வந்து வாங்கலாம். அது ஒன்றும் இல்லை. யார் நான் சொல்ல ஜாய் கிருஷ்ணா, அது சட்டத்தில் அதுக்கான இடம் இருக்குது. நம்ம ரொம்ப சட்டப்பார்வையோடு ரொம்ப ஆழமாக போக முடியாது. நம்ம வழக்கறிஞர் கிடையாது, சரிங்களா சொல்கிறது? அனுபவத்தின் அடிப்படையில் தான் நம்ம பேசுகிறோம். நீதிமன்றத்தில் நீங்கள் ரெமிடி கேட்குறீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து ஒரு மேலே புகார் கொடுத்து ஒரு மாதத்துக்கு புது புகார் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சிங்களேன், அது வந்து பார்த்திங்கன்னா அவங்க நீதிமன்றத்தில் வந்து ஒரு வழக்கறிஞர் வச்சு அவங்க செயல்படுறாங்க. போன மாதம் ஒரு புகார் கொடுத்தீங்க, இந்த மாதம் வந்து ஒரு புகார் கொடுக்குறீங்க.
இப்படி மாதம் மாதம் நீங்கள் புகார் கொடுக்கறது பிரச்சனை இல்லை. புகார் கொடுத்தா உடனே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து என்ன முகாந்திரம் இருக்கோ அதை பார்த்து தான் நடவடிக்கை எடுப்பாங்க. ஓகே. காவல்துறையாகவும் சரி, நீதிமன்றமும் சரி. எதுக்கு இப்போ நான் சொல்ல வருது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த டிஎன்ஏ வாங்க வரமாட்டாருங்க. இதுனா கடைக்கு போகிற விஷயமா சார் இது? போய் வந்து ப்ரொவிஷன் வாங்க வரமாட்டேங்கிறாருன்னு சொல்லி கூப்பிட்ற மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு தலைமறைவெல்லாம் ஆன மாதிரிலாம் தெரியல. சரிங்களா? வியாபார நிமித்தமாக அவர் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கார். இப்போ என்ன அவர் இப்போ எப்படி இந்த திருவிழாவில் சில இந்த சினிமாவில் வந்து இந்த சினிமா வட்டாரத்துக்கே பெரிய அதிர்ச்சி தான் இது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனைவி விட்டு பிரிஞ்சு போய் இன்னொரு பெண்ணோட அடைக்கலம் ஆனவர் அங்கேருந்து விலகி போய் திருப்பி மனைவியோட போய் ஐக்கியம் ஆகிறதுன்றது வந்து பார்த்திங்கன்னா அது பெரிய விஷயம்தான். அந்த வகையில் வந்து திருவிழாவில் காணாமல் போன அந்த பிள்ளைகள் வந்து எப்படி வந்து மீண்டும் பேரண்ட்ஸ் கிட்ட போய் சேருவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் வந்து ஸ்ருதி கிட்ட வந்து காணாமல் போன மாதிரி தான் வந்து விலகி போனோன்னு மீண்டும் வந்து செஞ்சுருக்காரு. இதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். கடந்த காலத்தில் வந்து நீங்கள் வந்து ஏன் கோவலன் வந்து பார்த்தீங்கன்னா மாதவி விட்டு பிரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கண்ணகியோட வந்து வரலையா? அந்த மாதிரி தான் இதையும் எடுத்துக்கணும். அதுக்காக வந்து கோவலனுக்கு ஏற்பட்ட நிலமெல்லாம் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு ஏற்படக்கூடாது. சொல்கிறேன், உதாரணம் சொல்ல நீங்கள் உடனே அப்படி யோசிக்கக்கூடாது. அப்போ வந்து காலி தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். இது வந்து நான் உதாரணமாக தான் நான் சொல்கிறேன். பல மனைவிகள் வந்து நலாயினி எடுத்துங்க கூடையில் வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா கணவருக்கு குஷ்ரோகம் வந்த கணவரை கூடையில் வச்சு கொண்டு போயிட்டு தாசி வீட்டுக்கு கொண்டு போனாங்க. அப்படிப்பட்ட மனைவிலாம் இருக்கிறாங்கன்னு நான் சொல்ல வரேன். அந்த இதிகாசத்தில் வரக்கூடியது சொல்கிறேன் நான். அதே மாதிரி மாதவி விட்டு பிரிஞ்சுட்டு மீண்டும் வந்து கண்ணகியோட வந்து இணைஞ்சார்ல. அதனால் அந்த மாதிரி இருக்குது. அதனால் எனக்கு தெரிஞ்சிருக்கும் கேட்டால் ஃபஸ்ட்டு த பெஸ்ட்டு. சரிங்க சார். எப்படி முதல் காதலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து மறக்க முடியாது. அதே மாதிரி முதல் மனைவி விட்டும் வந்து பார்த்திங்கன்னா வந்து விலகி போக முடியாது. சில பேர் விலகின எல்லாருமே ஒரு கட்டத்தில் ஃபீல் பண்ணுவான். நான் சொல்கிறேங்க, இதை நான் தத்துவம் பேசணும்னு நினைக்காதீங்க. முதல் மனைவிக்கு துரோகம் பண்ணிவிட்டு விலகி 2வது 3வது 4வதுன்னு போனவன் ஒரே ஒரு நாள் ஃபீல் பண்ணுவான், நம்ம முதல் மனைவி விட்டு பிரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவான். நான் வந்து பொதுவாக தான் நான் சொல்ல, இந்த மாதம்பட்டி ரங்கராஜ் விஷயத்துக்காக சொல்லலை. அதே மாதிரி முதல் காதல் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தான் வந்து அடுத்தது நீங்கள் வேறு ஒரு மனைவி பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிங்க எல்லாம் வந்து சந்தோஷமாக இருந்தால் கூட இது ஒரு பெருமைக்குரிய வாழ்க்கை வந்து பணக்கார வந்து பார்த்தோம் வசதியோடு வாழ்ந்தால் கூட சரி, எல்லாம் பண்ணாலும் கூட பார்த்தீங்கன்னா பிள்ளைகளோட வந்து கொண்டாடி மகிழ்ச்சி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் இருந்தால் கூட திடீர்னு ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஓங்கி கணத்தில் பலார்னு அடித்தா மாதிரி வந்து ஒரு முகம் வந்துட்டு போகும். அதுதான் வந்து முதல் காதல் முகம். எதையோ பேச வந்துட்டு ஏதோ பேசினுக்கிறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, புரியுது. நான் சொல்ல வருதுன்னு கேட்டிங்கன்னா, மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு முதல் காதலும் முதல் மனைவியும் ஸ்ருதியோடு தான். அதுக்கு அடுத்தடுத்து என்ன நடந்ததுன்னு தெரியாது. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சொல்கிறேன். அவருடைய ஃபர்ஸ்ட் லவ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க உறவுக்கார பெண் அவங்க ஸ்ருதி. முதல் காதல் மறக்க முடியாது பசங்களுக்கு சொன்னீங்க, பொண்ணுங்களுக்கு அதெல்லாம் பொண்ணுங்களுக்கு நான் இந்த பொது கதையெல்லாம் பேச வரல. உங்களுக்கு ஏற்ற கதைகளாம் நான் சொல்ல வரல. நான் சொல்ல வருது என்னன்னு கேட்டால் பொண்ணுங்களுக்கு பையன்னு சொல்ல எல்லாருக்கும் பொதுவானு சொல்கிறேன். முதல் காதல் முகம் தான் நான் சொல்கிறேன். அது பொண்ணுங்களுக்கும் பொருந்தும் ஆண்களுக்கும் பொருந்தும். முதல் காதல் முகம் மறக்க முடியாது. அதே மாதிரி வந்து கேட்டால் முதல் மனைவியும் வந்து பார்த்தீங்கன்னா அதை விட்டுட்டு நீங்கள் விலைக்கு போனீங்கன்னா அது ஒரு நாள் அதுக்கு அந்த வருத்தப்படுவீங்க. யாராக இருந்தாலும் சொல்கிறேன். அது மனைவியை விட்டால் இருந்தாலும் சரி, இல்லை வந்து கணவனை விட்டு பிரியக்கூடிய வந்து மனைவிகளாக இருந்தாலும் சரி, ஒரு நாள் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. இது வந்து நான் காலமாக நிறைய கதைகள் மட்டும் கிடையாது, நான் நேரில் பார்த்த அனுபவங்கள் கதைகள் நிறைய இருக்குது. அதனால் வந்து ஒழுங்காக கிடைச்ச வாழ்க்கையை வந்து வாழ பார்க்கணும். ரஜினிகாந்த் சொல்லுவார், ரஜினிகாந்த் வள்ளின்ற படத்தில் அவர் தான் கதையை எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த படத்தில் அதில் ஒரு டைலாக் வரும். என்ன சொல்லுவாருன்னு கேட்டிங்கன்னா, நீ வந்து யாரை காதலிக்கிறன்றது முக்கியம் கிடையாது, உன்னை காதலிக்கிற பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லுவார். நீ காதலிக்கிற பெண்ணை விட உன்னை காதலிக்கிற பெண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லுவார். அந்த மாதிரி என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து மாதம்பட்டி ரங்கராஜ்கிட்ட வந்து லவ்வும் இருந்திருக்கு, அதாண்டி வந்து உறவு முறையே இருந்திருக்கு. அவங்க நெருங்கின சொந்தமாக அந்த யார் ஸ்ருதி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருவிழாவில் காணாமல் போனாமல் திடீர்னு வந்து சபலப்பட்டு வழி மாறிடுவாங்க பார்த்தீங்களா, அந்த கேட்டகரி தான் மாதம்பட்டி ரங்கராஜ். ஜாய் கிருஷ்ணாவோட கிட்ட வந்து ஒரு ட்ரூ லவ் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், சரிங்களா. அவர் ஒருபோதும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விலக மாட்டார். அது உண்மையான காதல் இல்லை, ஏதோ சபலப்பட்டார், சரிக்கு விழுந்துட்டார் அப்படின்னு ஒன்றா எடுத்துலாம். அது கூட இப்போ நம்ம சொல்ல முடியாது. அது கூட விசாரணையில் முடிவாகி வந்தால் தான், இல்லை அவர் ஒத்துக்கிட்டா தான். இன்னும் அது எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா முடிவாக எதுவும் தெரியாத போது நம்மளால் எதுவும் சொல்ல முடியாது. அதனால் பொறுத்து வந்து பார்க்கலாம். சார், இப்போது ஜாகிசில்ட்டா வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்கிறாங்க. இந்த மாதம்பட்டி ரங்கராஜும் சரி, அவங்களுடைய ஒய்ஃபும் சரி, என்னுடைய முதல் புருஷன் மூலமாக அவர் இந்த முதல் புருஷன் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க, என்னுடைய மகனை வந்து அவங்க பக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து முழுக்க
முதல் கணவருக்கும் ஜாய் கிறிஸ்டிலாவுக்கும் நடக்கிற ஒரு பிரச்சனை, சரிங்களா? இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஜாய் கிறிஸ்டிலா இத்தனை வருஷமாக என் பிள்ளைய வந்து கேட்காதவர் இப்போ கேட்குறாரு, அது மூலமாக ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாரு, பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காரு, ஏதோ சொல்கிறார், நீதிமன்றத்தில் ஏதோ ஒரு கேட்டிருக்கார் போல இருக்கு, பிள்ளைய கேட்டிருக்கார் போல. இது வந்து என்னன்னா இவங்க கொடுக்குற வந்து ப்ரெஷர் மூலமாக தான். யார் கொடுக்குறதுனா இவங்க தூண்டி விடுறாங்க, யார் ஸ்ருதியும் அண்டு மாதம்பட்டி ரங்கராஜனும் தூண்டி விட்டு பண்ணுறாங்கன்னு சொல்கிறாரு. இது எவ்வளோ தூரம் உண்மைன்றது நமக்கு தெரியாது. ஒன்று. ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, கேட்குறது யார் கேட்குறாங்க நல்லா புரிஞ்சுங்க. ஜாய் கிறிஸ்டிலாவுக்கும் மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் பிறந்ததாக சொல்லக்கூடிய அந்த குழந்தைய கேட்கல, நல்லா புரிஞ்சுங்க. அவருக்கும், அதாவது ஜாய் கிறிஸ்டிலாவோட முதல் கணவருக்கும் ஜாய் கிறிஸ்டிலாவுக்கும் பிறந்த குழந்தைய அவர் கேட்குறாரு. இது உங்கள் பிரச்சனை தானே இது? ஆமாம். இப்போ ஜாய் கிறிஸ்டிலா வந்து இருக்குன்னா, என்னுடைய 2 பிள்ளைங்க எனக்கு, இப்போ வந்து மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் எனக்கும் பிறந்த பிள்ளைய வந்து அவர் கேட்குறாருன்னு சொன்னாலும் கூட நீங்கள் சொல்லலாம். புரியுங்களா சொல்கிறது? நான் கூட ஷாக் ஆகிட்டேன் உடனே. ஓ, மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து இப்போ இவங்க ஏற்கனவே புகார் கொடுத்துருந்தாங்க இல்லையா, இது வந்து எனக்கும் மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் பிறந்த குழந்தைன்னு சொல்லிட்டு, அந்த குழந்தை தான் மாதம்பட்டி ரங்கராஜ் கேட்குறாரோன்னு சொல்லி நாங்கள் கூட கொஞ்சம் அப்படியே வந்து ஒரு ஆச்சரியமாக ஆயிடுச்சு, எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சா, என்னடா இப்படி கூட நடக்கு. அப்புறம் தான் புரியுது கேட்டிங்கன்னா, முதல் கணவர், அதாவது அவருடைய வந்து ஃபெட்ரிக்கா ஏதோ ஒருத்தர் இருக்கிறார்ல, அவர் மூலமாக வந்து அது அவர் வந்து நான் கேட்டால் என்னுடைய பிள்ளையை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாரு, அவருக்கு பிறந்த பிள்ளை. புரியுதா சொல்கிறது? அதனால் அதை கேட்டு வந்து கேட்கும்போது இவங்க என்ன சொல்கிறாங்க கேட்டால், என் முதல் கணவர் மூலமாக எனக்கு குறைச்சல் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் வந்து காவல் நிலையத்தில் நீங்கள் வந்து ஒரு புகார் கொடுத்தாலும் சரி, இல்லை பதிவு தபால் அனுப்பினாலும் சரி, இது எல்லாம் வந்து வாங்கி வச்சுப்பாங்க. புரியுங்களா சார்? வாங்கி வச்சு இதுக்கெல்லாம் என்ன சார் பஞ்சாயத்து பண்ண முடியும்? இதெல்லாம் நீதிமன்றத்தில் வந்து தாக்கல் பண்ணி நீதிமன்றத்தின் மூலமாக நடக்கிற விஷயம். அது முதல் கணவர் வந்து குறைச்சல் கொடுத்தாலும் சரி, முதல் கணவர் என்ன குறைச்சல் கொடுக்குறாரு, ஆஸ்தி அந்தஸ்தெல்லாம் கேட்கல, அவர் கேட்குறது அவர் பிள்ளைய அவர் கேட்குறாருன்ற மாதிரி தான் இவங்க சொல்கிறாங்க, சரிங்களா? அதில் நியாயம் இருக்குது நியாயம் இல்லைன்றது அது நீதிமன்றம் முடிவு பண்ண போகுது. ஆனால் அதை இவங்க தான் தூண்டி விட்டு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறதுலலாம் வந்து எவ்வளோ தூரம் உண்மை இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இவங்களுக்கு வந்து நான் கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு பிரச்சனை என்னென்னா, அவங்க சொல்லக்கூடிய அந்த கருத்தின்படி வந்து பார்த்திங்கன்னா, லீஸ் முடியுது, லீஸ் முடியறதுக்கு முன்னாடியே 3 மாதம் முன்னாடியே வந்து காலி பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ரெமெடி கேட்டுக்கலாம் சார். 3 மாதம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 3 மாதத்தில் முடியுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ 3 மாதம் முடியுதுன்னா எப்போயும் ப்ரியர் நோட்டீஸ் கொடுப்பாங்க, எப்போவுமே கொடுப்பாங்க. அந்த மாதிரி இந்த டேட்டில் ஒரு ரிமைண்டர் மாதிரி போட்டிருப்பாங்க, அக்ரிமெண்ட் முடியுது, நீங்கள் வீடை காலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. இப்போ அவங்களுக்கு வந்து வீடு தானே கேட்குறாங்க, அதுதானே கேட்டுட்ருக்காங்க, தங்கிறதுக்கு வீடு இல்லை அப்படின்னு சொல்லி. அந்த காம்பன்சேஷன்லாம் சொல்லாதீங்க, அதெல்லாம் கிடையாது. அவங்க கேட்குறது வந்து நீங்கள் என்னமோ சப்போர்ட் பண்ணி காம்பன்சேஷன், அவங்க கேட்குறது என்னன்னா லீஸு முடியுது, அந்த லீஸு எக்ஸ்டென்ஷன் பண்ணணும், அதுக்கு வந்து அவங்ககிட்ட ஒரு வேலை பண்ணலாமா. அதுக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு ஒரு பக்கம் வந்து என் பிள்ளைய கேட்டு வந்து முதல் புருஷன் வந்து என்கிட்ட வந்து ப்ரெஷர் கொடுக்குறது இவங்க தான் காரணம். ஏன் இவங்க சொல்லியிருக்க முடியாதா? சொல்லியிருக்கிற முடியாதா கிடையாதெல்லாம் கிடையாது. பிரச்சனை அங்கே என்ன, லீஸு முடியுது, முதல் கணவர் அவர் பிள்ளையே கேட்குறாரு, அவ்வளோதான். இது இவங்க தான் குறைச்சல் கொடுத்தாங்க, அவங்க தான் குறைச்சல் நம்ம பார்த்தோமா, நீங்கள் பார்த்தீங்களா? மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து சமையல் வேலை பார்ப்பாரா, இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து முதல் புருஷனை கூப்பிட்டு குறைச்சல் கொடுன்னு பண்ணிட்டு இருப்பாரா? நான் கேட்குறேன். அதுவும் அவங்க சொல்கிறது கேட்டிங்கன்னா வந்து ஸ்ருதியும் மாதம்பட்டி ரங்கராஜ் சேர்ந்து குறைச்சல் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் கொடுக்குற குறைச்சல் தான் அவருக்கு ஜாஸ்தி. என்ன கேட்டால் வீடியோ பார்க்குற அத்தனை பேருக்கும் தெரியும். நீங்கள் தான் போய் போலீஸ் ஸ்டேஷனில் நிற்கிறீங்க, கோர்ட்டில் நிற்கிறீங்க, அங்கே நிற்கிறீங்க, இங்கே நிற்கிறீங்க. ஏன் மீடியாவாக பேசுகிறீங்க? மீடியாவில் பேசுனா ரெமெடி கிடச்சிருமா சார்? இப்போ அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தில் தெரியுது, வீடு அக்ரிமெண்ட்டும் முடியுது, அவங்க வீடை வந்து காலி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நல்லா இருக்கிறவங்களே வீடு காலி பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க, கரெக்டாக? கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் வந்து இல்லைங்க வந்தால் எதிராக தொல்லை இது வேறு இதுதான் அப்படின்னு சொல்லி எனக்கு வீடு கொடுத்துருங்கன்னு சொல்லுவாங்க ஹவுஸ் ஓனருக்குமே. அப்போ அங்கே வீடு வந்து அக்ரிமெண்ட் முடியுது. ரெண்டாவது இன்னொரு, அதனால தான் அவங்க ப்ரெஷர் பண்ணது, புரியுதுங்களா? ஏன் வந்து அவுட் ஆஃப் செட்டில்மெண்ட் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தாங்க இப்போ புரியுதா எல்லாருக்கும்? நானே சொன்ன பாருங்க, அவுட் ஆஃப் செட்டில்மெண்ட்டுக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாங்க. ஜாய் கிறிஸ்டிலாவுக்கு பின்னாடி ஒரு பெரிய டீம் இருக்குது, அது வந்து நெருக்கடி கொடுக்குறாங்க மாதம்பட்டி ரங்கராஜுக்கு. ஏன் நான் சொல்கிறேன்னு கேட்டால், வரக்கூடிய தகவல் அது மாதிரி இருக்குது. இப்போ வந்து ப்ரெஷர் கொடுத்தது மூலமாக நான் எதுக்காக கொடுத்தாங்கன்னா, ஒரு பக்கம் லீஸ் முடியுது, அக்ரிமெண்ட் முடியுது, ஓகே, அது ஒரு பக்கம் அவங்க 3 மாதத்துக்கு முன்னாடியே காலி பண்ண சொல்லி சொல்கிறாங்க. அந்த பேமெண்ட் யார் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு தான் போயிடும் அந்த பேமெண்ட்டு. நல்லா புரிஞ்சுங்க. ஒரு வேலை வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து கொடுத்துருந்தாரு வச்சுங்க, லீஸ் கொடுத்துருந்தாருன்னா அந்த பேமெண்ட்டு வந்து லீஸ் பேமெண்ட்டு யாருக்கு போயிடும்? அவருக்கு போயிடும், ரிட்டர்ன் வாங்கிடுவாங்க. யார் கொடுத்தாங்களோ அவங்கள தான் வாங்குவாங்க. புரியுதுங்களா? அது நடக்கலாம், அது என்னன்றது இனிமேல் தான் தெரிய வரும். பட் அவங்க என்னென்னா 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ப்ரியர் நோட்டீஸ் கொடுத்துருப்பாங்க, எனக்கு காலி பண்ண சொல்லி ப்ரெஷர் கொடுக்குறாங்க அப்படின்னு ஒன்று.
அது மொத்தம் 3 மாதம் கழிச்சு ஒரு கச்சேரி இருக்கு போல நினைக்கிறேன். வீடு காலி பண்ணுற விஷயத்தில் ஏதாவது ஒன்று நடக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்குலாம் கண்டென்ட் இருக்குது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரெண்டாவது இதில் வந்து என்னென்னா, என் முதல் கணவர் மூலமாக என் பிள்ளைய கேட்குறேன்னா அது அவங்களுடைய ப்ரைவேட் சார். அது இதில் எப்படி மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து அவர் என்ன பண்ண முடியும்? இவ்வளோ நாள் எங்கே இருந்தாருன்னு தெரியல அந்த மனுஷன். நம்ம தானே கேட்டோம். அந்த பாவம் முதல் கணவர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அவர் ஒரு பிள்ளை மேலே பாசம் வரக்கூடாதா? நான் கேட்குறேன். கண்டிப்பாக. இப்போ நான் இப்படி கேட்குறேன், இப்போ நீங்கள் எப்படி புரிஞ்சிங்க? இப்போ இது வரைக்கும் அவருடைய பிள்ளையை கூப்பிட்டு கேட்கல. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, டைவர்ஸ் ஆனால் கூட தன் மனைவி தன் கிட்ட மீண்டும் இணையலான்னு கூட அவர் எதிர்பார்த்து இருந்திருக்கலாம், ஒரு வேலை இருந்திருக்கலாம். இப்போ நீங்கள் இன்னொரு கல்யாணம் போயிட்டு இன்னொருத்தர் கணவர் சொல்லிட்டு நீங்கள் டிக்ளேர் பண்ணி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. அப்போ என் பிள்ளைய என்கிட்ட ஒப்படைன்னு சொல்லி கேட்கறது தப்பா? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள் சார். இதுக்கு முன்னாடி கேட்கலன்னா அது வேறு சார். இதுக்கு முன்னாடி கேட்கலன்னா அது வேறு. அப்போ வந்து நீங்கள் யாரோடையும் வந்து இணையலை. நீங்கள் அப்போ இன்னொருத்தரோட நீங்கள் வந்து இணைஞ்சி அவரோட நீங்கள் வந்து கணவர்னு சொல்லி சண்டை போட்டுருக்கீங்க. அப்போ வந்து என் பிள்ளை என்கிட்ட கொடுன்னு சொல்லி கேட்கலாம்ல, ஒரு கணவர் கேட்கலாம்ல, அது ஒன்றும் தப்பு இல்லையே. இதுக்கு முன்னாடி கேட்கலன்னா அப்போ நீங்கள் வந்து லோன்லியாக இருந்தீங்க, பிள்ளைய வச்சுட்டு இருந்தீங்க. அப்போ ஒரு வேளை இன் ஃபியூச்சரில் கூட மீண்டும் கூட இணையலான்னு கூட ஒரு இருந்திருக்கலாம். ஒரு வேளை டைவர்ஸ் ஆனால் கூட சில பேர் வந்து டைவர்ஸ் ஆன பேர் கூட சில பேர் மீண்டும் இணைஞ்சு வாழறாங்க. அப்படி கூட எதிர்பார்த்துக்கலாம்ல. அதனால் வந்து முதல் கணவரை வந்து மாதம்பட்டி ரங்கராஜும் அவருடைய மனைவியும் வந்து அவங்க மூலமாக தூண்டி தான் வந்து பண்ணுறாங்கலாம் சொல்ல முடியாது. தூண்டுதல் இல்லாமல் கூட அவர் கேட்கலாம். அது இனிமேல் தான் தெரிய வரும். அதுக்கு ஒரு புகார், இதுக்கு ஒரு புகார். நான் வாழ்க்கை ஃபுல்லாக புகார் கொடுத்தே வாழ முடியாதுல்ல சார். யாரோட ஒருத்தர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா புரிதலோடு வாழ்ந்தால் தான் நல்லது. புகாரோடு வாழ முடியாது, புரிதலோடு வாழணும். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துல பந்தமிக்கு நன்றி சார். நன்றி சார்.